சரி, இப்ப முதலாவது ரவுண்ட் என்ன ரவுண்ட் சொல்லுங்க. ஆமா, முதலாவது சுற்றில் முதலாவது ரவுண்ட் ஜூனியர் ரவுண்ட். ஆமாம், திரை விலகிவிட்டது. போட்டி ஆரம்பமாக போகின்றது. இசை யுத்தம் இங்கு நடக்க போகின்றது. ரத்தமின்றி ஒரு யுத்தம் இங்கு. சரி, முதலாவதாக இப்போ உங்களுக்காக பாட வருகிறார் ஆர்காவ் 5 ஸ்டார்ஸ் இருந்து மிருதுளா. மிருதுளா கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்த தேகம், கொஞ்சம் நன்று கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் எந்த நெஞ்சம். சந்திரலேகா Chandaleka, Chandaleka, Chandaleka. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம். விரவும் வலையில் தெரிவான் தேன் இதழை இவன் கண்டு மாயாது. இனிப்பார் கடலில் அலை என்று ஓயாது. வந்து நான் மண்ணிலே ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி வாராது. இங்கு நீ இருந்தால் ஒரு தோல்வி நேராது. மங்கையும் கால்பட்டால் மண்ணும் ஒரு மண்ணல்ல. வெள்ளை பொந்தேகத்தில் வேர்வை துளியுப்பல்ல. செந்தாளம் பூவுக்கு முள்ளொன்றும் குறையல்ல. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்த தேகம், கொஞ்சம் நன்று கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் எந்த நெஞ்சம். சந்திரலேகா 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 சந்திரலேகா. ஆம், ஆர்காவ் 5 ஸ்டார்ஸின் ஆரம்பமே கலகலப்பா இருக்கின்றது. மிருதுளா நன்றி. மிருதுளா எப்படி பாடியிருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்கள் கரசுத்தமிழ் தெரிவித்திட்டீர்கள். அதேவேளை எமது நடுவர்களிடமும் கேட்டிடுவோம். முதல் பாடல் எப்படி இருந்தது என்று நடுவர்கள் அவர்களே. அவையோருக்கு வணக்கம். மிருதுளா இனிமையான சாரீரம், அதே போல நல்ல தொடக்கமாக இந்த போட்டியை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள்.
உங்களுடைய தொடக்கமே இந்த போட்டியானது மிக சிறப்பாக நடக்கும் என்பதற்குரிய அத்தாட்சியாக இருக்கின்றது. மேலும் உங்கள் குழுக்கள் உள்ள மற்ற அனைவரும் நன்றாக பாட எமது வாழ்த்துக்கள். ஆமாம், எமது வாழ்த்துக்களும் கூட. நன்றி. அடுத்து வரப்போதும் குரூப் யார் அபி? அடுத்ததாக உங்களுக்காக சூரிச் கிரேசி டியூன்ஸ். முத்து முத்து மலை முத்தாடுத அதில் ஒரு துளி வந்தாடுத என் காது மலை கவி பாடுத அது காதல் என்று ஸ்ருதி சேருத என் பருவம் நன்று போனது யாமயமுத ஓமசும்மா கோலி வைத்த மூலையில நான் சொட்ட நிக்கையில அடனனையாத யாடாம தேடாத அத்தேவராட்சி ஓடையில நான் தெப்பமாக நிக்கையில என தொட்டு யானையும் துவைக்காத அடடட முத்து முத்து மலை முத்தாடுத அதில் ஒரு துளி வந்தாடுத என் காது மலை கவி பாடுத அது காதல் என்று சுதி சாருத சுங்கடி சேல சுந்தரி வந்தாலே அவ சொக்கு கொடி போட்டு போனாலே சுங்கடி சேல சுந்தரி வந்தாலே அவ சொக்கு கொடி போட்டு போனாலே அவ போனது தாண்டவராய நேருக்குள்ளே அவ தண்ணிக்குள்ள மீனா போனாலே முடிமலை மோதிட்ட நான் பொத்தி வச்ச ஒரு மலை துளி மனசுக்குள்ளே புகந்துருச்ச அந்த மலை புகுந்த வழி பார்த்து என் மாமா வந்தார் அதனால என் உள்ளம் தான் நனைஞ்சிருச்ச முடிமேல மோதிட்ட நான் பொத்தி வச்ச ஒரு மலை துளி மனசுக்குள்ள புகந்துருச்ச அந்த மலை புகுந்த அவளை பார்த்து என் மாமா வந்தான் அதனால என் உள்ளம் தான் நனைஞ்சிருச்ச அடடட முத்து முத்து மலை முத்தாடுத அதில் ஒரு துளி வந்தாடுத என் காது மலை கவி பாடுத அது காதல் என்று ஸ்ருதி சாடுத சுங்கடி சேல சுந்தரி வந்தால அவ சொக்கு கொடி போட்டு போனால சுங்கடி சேல சுந்தரி வந்தால அவ சொக்கு கொடி போட்டு போனால அவ போனது தாண்டவராய நேருக்குள்ளே அவ தண்ணிக்குள்ள மீனா போனால
தடவாத கடிச்ச கடி துளி துளி வந்த மச்சான் முள்ளு ஒன்று தச்சிருச்சு அதை எடுக்கின்ற சாக்கியம் தடவாது சொல்லி விட்ட போகையில் கடமுள்ளு ஒன்று தச்சிருச்சு அதை எடுக்கின்ற சாக்கியம் தடவாது ரஷ்மியாவுக்கு மிக்க நன்றி. சரி அகிலன் அண்ணா, இப்ப இந்த பாட்டுக்கு முதல் பாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னன்னு தெரியுமா? ஆமாம், ஒரு முக்கிய ஒற்றுமை இருக்கு. இந்த பாடலும் முதல் வந்த பாடலும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்து மிகவும் சக்கை போட்ட ஒரு பாடல். இதே போன்று பல பாடல்கள் இங்கே உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முதல் நன்றி ரஷ்மா. நன்றி. சரி, நாங்க நினைக்கிறோம் நீங்க நல்லா பாடிருக்கிறீங்கன்னா ஜட்ஜ் சொல்றதுதான் இந்த முடிவு. அதனால இப்ப 3 ஜட்ஜின் கமெண்டையும் கேட்பேன். சரி, மீரா பி அவர்கள் முதலாவதா நீங்க சொல்லுங்க. நல்ல திறந்த குரல் உங்கள்கிட்ட. கொஞ்சம் கடைசியில் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். முதல் கொஞ்சம் பயப்பட்டேன், நீங்கள் கொஞ்சம் மூச்சில் கொஞ்சம் சில இதுகள் இருந்தது. ஆனால் கடைசியில் அந்த நல்லா இருந்தது. சூப்பர், நன்றி. சரி, பசந்த் செல்லத்துறை அவர்கள். ராஷ்மி நல்லா பாடினீங்க, நல்லா ஃபீல் பண்ணி பாடினீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ் பாடும்போது அப்பப்போ இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணலாம் பாடியை பாடும்போது, இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் ஸ்டெடியோன்னு பாடாமல். கொஞ்சம் சங்கதியில் அங்கங்கே கொஞ்சம் இன்னும் கரெக்ட் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். மற்றபடி குட் வாய்ஸ், நல்ல வாய்ஸ், நல்லா இருக்குது, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. ஸோ கீப் ஆன் கோயிங். நன்றி. திருமதி உஷா அவர்கள். ராஷ்மி, துவக்கத்தில் குரலில் சிறிது நடுக்கம் ஏற்பட்டது. கடைசியில் இருந்த விறுவிறுப்பு முதலில் சற்று குறைவாக இருந்தது போல நான் நினைக்கிறேன். அந்த விறுவிறுப்பு முதலில் இருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். மற்ற ஜட்ஜஸ் சொல்வது போல உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கின்றது. முறையாக பயிற்சி எடுத்து நல்ல பழகி கொண்டீர்கள் என்றால் நல்ல திறமையான பாடகியாக நீங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. ஆம், நன்றி ரேஷ்மா. அபி. அபி, அடுத்து வரும் குழு யார் அடுத்த பாடலை பாட? அடுத்து இப்போது உங்களுக்காக பேர் இசை அருவி. இதோ பாட வருகிறார் சைந்தவி. சல 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 சோடி கிளியே சோடி தேடிக்குள் சில 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 சக்க நிறைவே மாலை மாற்றிக்குள் மாமங்கார ராத்திரி வந்தா மணில கட்டிக்க மாமன் தந்த சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க மாமங்கார ராத்திரி வந்தா மணில கட்டிக்க மாமன் தந்த சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க கண்ணால நீ எனது கணி நேற்றோடு காணவில்லை என் கண்களே பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடமாறுமேனோ
மூச்சுக்க ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிட தாவும் தாவும் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை உன்னை இழந்து விட்டார் இந்த மலரிலும் தேனிலே தேனில் இது கனவா என்னை நனவும் ஏழைகள் உள்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்தேன் கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதி நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடமாறுமேனோ வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை கண்ணாளனே சைந்தவி எவ்வளோ ஒரு கரகோஷம். நல்லா பாடுனீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா பாடுனீங்களா? தெரியவில்லை. தெரியவில்லை. ஓகே, நல்லா பாடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பினும் நாம் நமது நடுவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். முதலாவதாக திருமதி உஷா பசுபதி அவர்கள். நன்றாக பாடினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் சிறு சிறு பிழைகள் இருக்கிறது. அதை தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. முதலில் உங்களுடைய மொழி என்னது? தாய்மொழி தமிழ் மொழி தானே? ஆனால் அந்த தமிழ் மொழியையே நீங்கள் மொழி என்று சொல்கிறீர்கள். ஒரு பாடலை உச்சரிக்கும் பொழுது அதை சரிவர வரிகளை உச்சரிக்க வேண்டும். நீங்கள் இதை சரியான கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வழி என்று சொல்வதற்கு பதிலாக வழி என்று சொல்கிறீர்கள். அதுவும் வேதனையாக இருக்கிறது. ஸோ இதுபோல சில சில குறைகளை தவிர உங்களுடைய பாடல் சிறப்பாகவே இருந்தது. மேலும் கர்நாடக இசை பயிலுகிறீர்களா நீங்கள்? அந்த கர்நாடக இசையை பயிலக்கூடியவர்களுக்கு இதுபோல சில சில பிழைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. ஆனாலும் அதை சரிவர பயிற்சி செய்து நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோள். நன்றி திருமதி உஷா பசுபதி அவர்களே. தொடர்ந்து நாம் மீரா பியிடம் கருத்தை கேட்டுக்கொள்வோம். எப்படி அவர் பாடினார் என்று. வாழ்த்துக்கள். சில நோட்ஸுகளை வந்து முடிக்காம விடுறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட அருமையான குரல் இருக்குது. நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்தீங்கண்டா இன்னும் பெறுவீங்க. முதல் பயமாக இருந்தீங்க, அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க. கடைசியில் நல்லா திறந்த குரல் இருக்குது உங்கள்கிட்ட. நன்றி, குட் லக். ஆமாம், நன்றி மீராபி அவர்கள். அப்புறம் நம்முடைய மியூசிக் டைரக்டர் திரு வசந்த் செல்லத்துறை அவர்களிடம் கேட்டிருக்கலாம். சைந்தவி, நல்ல வாய்ஸ் உங்களுக்கு, சிறப்பான பாடல் தேர்வு. 2 ஜட்ஜஸ் சொன்ன விஷயங்களை நான் சொல்லல, அதில் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. ஆனால் மிக சிறப்பாக இந்த பாட்டை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தீங்க. அங்கங்கே அந்த சங்கதிகளை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. சில சங்கதிகள் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது கேட்கும்போது, சிலதில் கேட்க கொஞ்சம் ஆஃப் டியூனுக்குள்ளே போய் வர மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி மிக சிறப்பான பாடகி என்று இப்போவே நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாடும்போது அந்த கையிலேயே அந்த ஒற்றையை வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணல. அதை தவிர்த்து கொண்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் ஓப்பன் ஆகும். அடுத்த இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேணும்னா, நீங்கள் தான் இந்த ஸ்டேஜில் இப்போ ஹீரோயினி பாடும்போது. ஸோ கீபோர்டு அங்கங்கே பார்த்துக்கிட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கே விட தேவையில்லை. மக்களை பார்த்து நல்ல பிரம்மாண்டமாக கண்ணை திறந்துட்டே பாடலாம். இதில் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக இருந்தது. நன்றி வசந்த் அவர்களே. ஆமாம், லுசர்ன் இசை யுத்தம் 2011. சைந்தவி, உங்கள் பாடலுக்கு நன்றி.